ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு சட்னி பார்க்கலாம். எண்ணெய் சேர்த்துக்கிட்டு அது கூட ஒரே ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் ஓரளவுக்கு வணங்கட்டும். அப்புறம் 4 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கலாம். வரமல்லி சொல்லுவோம்ல, அது சேர்த்துக்கலாம். இது ஒரு நிமிஷம் வதங்கட்டும் நல்லா. அதுக்கப்புறமா 2 நல்ல பெரிய தக்காளி, பெரிய சைஸ் தக்காளியாக எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கலாம். அப்புறம் இது கூட நம்ம ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தழை சேர்த்துக்கலாம். மல்லித்தழை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். அவ்வளோதான், வதங்கிருச்சு. இதை ஆற வச்சு நம்ம சட்னி அரைச்சிக்கலாம். அவ்வளோதான், நம்ம சட்னி ரெடி. இது கூட நம்ம தோசை தான் சுட போகிறோம். எப்போவுமே இரும்புக்கல் தோசை தான் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்ம தோசையே ரெடி. இந்த மாதிரி சட்னி அரைச்சா எத்தனை தோசை வேணால் சாப்பிட்லாம். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.